ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் என்னன்னா பாராசைட். இந்த படத்தை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? யார் இந்த கிம் ஃபேமிலி, இதை பத்தி பார்க்கலாம். அதாவது கிம் ஃபேமிலி என்னன்னா இவங்க ஒரு பேஸ்மெண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட பையன் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அன்எம்ப்ளாய்டா இருக்காரு, நம்ம கிம்ன்றவர். அது மட்டும் இல்லாம இவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னா இந்த பீஸா பாக்ஸ் மடிச்சு கொடுக்குற ஒரு வேலையை தான் செய்யறாங்க. இதுதான் இந்த கிம் ஃபேமிலின்றாங்க. யார் இந்த பார்க் ஃபேமிலி, அதை பத்தி பார்க்கலாம். நம்ம பார்க் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க் ஒரு ஐடி டெக்ல மேனேஜரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை தான் வாழ்றாங்க. அதாவது இந்த கதையோட தீமே என்னன்னா ஏழை பணக்காரன்ற மாதிரி தான் இந்த கதையோட தீமே இருக்கும். பிகேன் த நேம் பார்க்கலாம். இந்த பிகேன் த நேம்ல என்ன பார்க்க போறோம்னா ஏன் இந்த பாராசைட் படத்துக்கு பாராசைட்னு பேர் வச்சிருக்காங்கன்றத பத்தி பார்ப்போம். இதுக்கான விளக்கத்தை இந்த படத்தோட கதையிலேயே சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா இவங்க குடும்பமா போய் பார்க் ஃபேமிலியில இருக்கும் போது இவங்க பாராசைட் மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒட்டுண்ணின்னுவாங்க. அதனாலதான் இந்த படத்தோட பேரு கூட பாராசைடுன்னு வச்சிருக்காங்க. ஏன் கிம் பார்க்க கொன்னாருன்னு தெரியுமா? எதனால கிம் பார்க்க கொன்னாருன்னா அதுக்கு 2 தியரியா சொல்லலாம். முதல் தியரி என்னன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கிம் வெட்டுக்கடியில தான் இருப்பாரு. அப்போ பார்க்கோட ஒய்ஃப் என்ன பேசுவாங்கன்னா இந்த மாதிரி ஏழைங்களை தான் என்னதான் எனக்கு பிடிச்சாலும் அவங்களோட நாத்தம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது காரணம் என்னன்னா நம்ம கிம் அவங்க பார்க்கோட பர்த்டே அன்னைக்கு அவங்க பொண்ணை கொன்னுருவான். அப்போ அந்த கொன்னவன் மேலதான் அந்த சாவி இருக்கும். அப்போ நம்ம பார்க்க மூக்க மூடிட்டு சாவி எடுப்பாரு. இதுல நம்ம கிம்முக்கு பிடிக்காம போ நம்ம பார்க்க கொன்னுருவாரு. இதனாலதான் பார்க்க நம்ம கிம்மு கொன்னுருப்பாரு. எண்டிங் எக்ஸ்பிளேஷனை பத்தி பார்ப்போம். இந்த எண்டிங் எக்ஸ்பிளேஷன்ல என்ன இருக்கும்னா நம்ம கிம்மோட பையன் படிச்சு பெரிய ஆளாகி பார்க்கோட வீடை வாங்குற மாதிரி எண்டிங்ல காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த எண்டிங்ல என்ன மீன் பண்ண வராங்கன்னா என்ன காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு கனவு காண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன மீன் பண்றாங்கன்னா அவர் கனவுல கூட பார்க் ஃபேமிலி நிலைமைக்கு வர முடியாதுன்றத படத்துல எண்டிங்கா நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு. பாராசைட் மூவி இன்இக்வாலிட்டி, அதை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த படத்துல கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னா நம்ம பார்க் ஒரு ரிச் ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட் தர்பர் ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது என்ன மாரல் ஆஃப் ஸ்டோரி, இவங்க ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டியை தான் இந்த படம் பேசுது. இதுதான் ஹியூமன் சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். ஹிடன் டீடைல் பார்க்கலாம். இந்த ஹிடன் டீடைல் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிம்மோட ஃபேமிலி பார்க்கோட ஃபேமிலி எப்போ சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிம்மோட பையன் ஃபர்ஸ்ட் டைமா வேலை தேடி வரும்போது அவங்க நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த வேலைக்காரி சைடு தான் நம்ம கிம்மோட பையன் நிற்கிற மாதிரி அந்த பார்க்கோட ஒய்ஃப் ஒரு கோட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சீன்லயுமே அவங்களுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏழை பணக்காரன்ற ஒரு கோடு இருக்கிற மாதிரி. இதான் இந்த படத்துல நிறையவே எல்லா இடத்துலயுமே மீன் பண்ணிட்டு வருவாங்க. பார்க்கோட பையன் தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிம்மோட ஃபேமிலில இருந்து ஒரே ஸ்மெல் தான் வருதுன்றத கண்டுபிடிச்சிருப்பான். இல்லைன்னா ஹிடன் டீட்டெயில் இருக்குன்னா இவங்க பர்த்டே அன்னைக்கு தான் கிம்மோட ஃபேமிலின்றவங்க ஒரே ஃபேமிலி தான். அவங்க இத்தனை நாளா நம்மள்கிட்ட ஏமாத்திருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். இது இந்த படத்துல இருக்க ஒரு ஹிடன் டீட்டெயில் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பாராசைட் படத்துல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இவங்க எப்பதான் ரிச் ஃபேமிலிக்குள்ள போறாங்களோ அப்போ படி மேல இருந்து ஏறுற மாதிரி இருக்கும், கீழே இருந்து மேல ஏறுற மாதிரி. அதே மாதிரி இவங்க எப்பதான் அவங்க வீட்டுக்கு போறாங்களோ மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க புவர் லைஃப்ல இருந்து ரிச் லைஃப் போற மாதிரி, அதே மாதிரி ரிச் லைஃப்ல இருந்து புவர் லைஃப் போற மாதிரி. அததான் இந்த படத்துல படிக்கட் மூலயமா மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்து என்ன வீடியோ போடலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.